நீங்க எந்த இடங்கள்லயுமே இதுவரைக்கும் நம்ம உங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு வந்த காலங்கள்ல, எந்த மேடைகள்லயுமே தனிநபர் விமர்சனமோ, இல்ல ஒரு அ வ ஒரு ஒரு இந்த விமர்சனம் இதுவரைக்கும் நீங்க பண்ணதே இல்ல. கருத்தியல் ரீதியாகவே போறீங்க. ஏன் தனிநபர் விமர்சனங்கள் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு மனுஷங்கிற அடிப்படையில "என்ன இப்படி பேசிட்டான்" அப்படின்ற ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். அந்த தனிநபர் விமர்சனம் இதுவரைக்கும் நீங்க பண்ணதே கிடையாதுங்களா? இப்போ உங்களுடைய இந்த அக்கீதாவுனுடைய பயணத்துல டேர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய லைஃப்லயுமே டேர்னிங் பாயிண்ட்ன்னு ஒன்று இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல நீங்க இலங்கையில விவாதம் நடந்ததுக்கு பின்னால ஜமாலின்னு ஒரு தெரிய ஆரம்பிச்சாங்களே தவிர, யார் என்னங்கிறதுலாம் பெருசா தெரியல. ஜமாலியால உஸ்தாதா இருந்தீங்க. மஸ்ஜித் பில் அந்த முபாரக்ல இமாமத்துல இருந்தீங்க. வெளியில நீங்க தெரிய வந்திருக்கிறீங்களா? இதுக்கான பின்புலம் என்ன? டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை நடந்த நிகழ்வு ஏதாவது இருக்குதுங்களா? இப்ப நீங்க அந்த முன்னெடுத்திருக்கிற இந்த பயணங்கிறது சத்திய கொள்கை, அசத்திய கொள்கை இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதுல ஆனா உங்களுடைய பேச்சுல இப்ப இந்த கலந்துரையாடல்லயே வந்து பாத்தீங்கன்னா, பயான் நிகழ்வுலையும் சரி, ஒரு 1 மணி நேரம் நீங்க பேசுனீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து வஹாபிகள் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்றீங்க. ம். இது என்ன? இது சரியா? இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வஹாபுன்ற ஒரு என்ன எதனால இவங்கள இந்த டேர்ம் நீங்க காயின் பண்ணி இப்படி பேசுறீங்க? இப்ப நம்ம வந்து சத்திய கொள்கைன்னு நம்ம வாதிடுறோம். நம்ம சத்திய கொள்கைக்கு பேசுறோம். இவ்வளவு தூரம் சத்திய கொள்கைக்காக வேண்டி இவ்வளோ இருக்கும்போது, இந்த சுன்னத் ஜமாத்திலே பல அமைப்புகள் இருக்கத்தானே செய்யுது. இப்ப அவங்கள நம்ம கை நீட்டி சொல்ல முடியாது. உங்கள்ட்ட பல அமைப்புகள் இருக்கும்போது, இப்ப சுன்னத் ஜமாத்லயும் ஹக்கான இந்த கொள்கையில அமைப்புகள் பிரிஞ்சு தானே இருக்கு. இன்னொரு விஷயம் சார். இப்ப வந்து நீங்க ஒரு கருத்தியல் ஒரு ஐடியாலஜிய முன்வைக்கிறீங்க. இந்த ஐடியாலஜி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க ஒரு கருத்தியல முன்வைக்கிறாங்க. நீங்க அந்த கருத்தியல் தப்புன்னு சொல்றீங்க. இப்ப இந்த கருத்தியல் ரீதியான இப்ப நீங்க ஒரு கருத்தியல் உதாரணத்துக்கு தர்கா போகக்கூடாது. தர்கா ஷெரீஃப்க்கு போகணும், ஜியாரத் போகணுன்ற ஒரு ஐடியாலஜி நீங்க களத்துல வைக்கிறீங்க. அப்ப தர்காவுக்கு போகக்கூடாதுன்ற அந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய விமர்சனத்த நம்ம பார்க்கும்போது, அந்த கருத்தியல் ரீதியாகவும் விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த கருத்தியல யாரு பேசுறாங்களோ, உங்க மேலயுமே விமர்சனம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நெறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்கள்ட்ட இருந்து வெளிப்படும்போது, அந்த கருத்தியல் ரீதியா தான் உங்களுக்கான பதில் இருக்குது. நீங்க எந்த இடங்கள்லயுமே இதுவரைக்கும் நம்ம உங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருந்த காலங்கள்ல, எந்த மேடைகள்லயுமே தனிநபர் விமர்சனமோ, இல்ல ஒரு அ வ ஒரு ஒரு இந்த விமர்சனம் இதுவரைக்கும் நீங்க பண்ணதே இல்ல. கருத்தியல் ரீதியாகவே போறீங்க. ஏன் தனிநபர் விமர்சனங்கள் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு மனுஷங்கிற அடிப்படையில "என்ன இப்படி பேசிட்டான்" அப்படின்ற ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். அந்த தனிநபர் விமர்சனம் இதுவரைக்கும் நீங்க பண்ணதே கிடையாதுங்களா? கூடாது. நான் பண்ணதில்லை. ஏன் நம்ம மார்க்கத்தில கூடாது. கருத்தை முன்னெடுப்பதில் தான் நம்ம மார்க்கம் அனுமதிக்கிறதே தவிர, தனிநபர் விமர்சனத்தில் நம்ம மார்க்கம் அனுமதி தரவே இல்ல. அது அவர் ம். தனிநபர் சம்மந்தப்பட்டது. அது அவருக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ளது. அதில நம்ம தலையிடவே கூடாது. மார்க்கம் அதில அனுமதிக்கவே இல்ல. அதனால தான் நம்ம அத செய்றதும் இல்ல. அது சொல்றதுக்கு ஓகே சார். ஆமா. பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் இல்ல பண்ணணும் பிராக்டிகலா அப்படிங்கிறது நம்ம செஞ்சு தானே இருக்கோம். அதுதானே சுன்னை ஜமாத்துக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே. சுன்னை ஜமாத் என்றாலே கண்ணியம். ஆனா, பிற கொள்கையில் உள்ளவங்களுக்கு அந்த கண்ணியத்து இருக்காது. ம். அதனால வசை மாரி பொழிவாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க. அது நோக்கம் அல்ல. அது அப்ப அவங்க பேசுறது இறைவனுக்கு தெரியத்தானே செய்யும். அது அவங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில உள்ளது. நமக்கு எதுக்கு அனுமதியோ அது மட்டும் செய்வோம். தனிநபர் விமர்சனம் ஏன் செய்யணும்? நான் கேட்கிறேன். அதுவா இப்ப சப்ஜெக்ட்டு? அப்ப அப்படி என்ன ஆயிரும்? ட்ராக் மாறிரும். ஆமா. நம்ம அவர பேச, அவர் நம்ம பேச, சத்திய கொள்கை எதுன்னு பேசுற விவாதத்த முடிச்சுட்டு, அவரா இவரான்னு வேற தேவையில்ல. விவாத ட்ராக்கா மாறிரும். அது உயர்ந்த அ, அ, சிந்தனையா மாஷா ஆமா. அல்லாஹ். நல்லா பரக்கத் செய்யும் மாஷா அல்லாஹ். இப்போ உங்களுடைய இந்த அக்கீதாவுனுடைய பயணத்துல டேர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய லைஃப்லயுமே டேர்னிங் பாயிண்ட்ன்னு ஒன்று இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல நீங்க இலங்கையில விவாதம் நடந்ததுக்கு பின்னால ஜமாலின்னு ஒரு தெரிய ஆரம்பிச்சாங்களே தவிர, யார் என்னங்கிறதெல்லாம் பெருசா தெரியல. ஜமாலியால உஸ்தாதா இருந்தீங்க. மஸ்ஜித் பில் அந்த முபாரக்ல இமாமத்துல இருந்தீங்க. வெளியில நீங்க தெரிய வந்திருக்கிறீங்களா? இதுக்கான பின்புலம் என்ன? டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை நடந்த நிகழ்வு ஏதாவது இருக்குதுங்களா? இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இப்ப நான் சொல்ல போறனால ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு முன்பெல்லாம் சில கூட்டங்களுக்கு அழைப்பாங்க வெளியூர்ல. நம்ம போவோம், பேசுவோம், வந்துருவோம். அது நம்ம சொன்ன நம்ம கொள்கைன்னு எடுத்து சொல்லியிருக்கிறோம். வஹாபிய கொள்கை சரியல்ல என்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறோம். அது சொல்லிருங்க. வேற. ஆ. ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு, ம், இந்த ம். சத்திய பாதையில ஒரு மறுமலர்ச்சி. இதுக்கு ஏற்படுத்திய காரணம் என்னன்னு கேட்டா, ராயப்பேட்டை. ராயப்பேட்டை மஸ்ஜிதுல லப்பை மஸ்ஜித்ன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாம்பேட். கிருஷ்ணாம்பேட்டை ஃபகீர் லபீப் ஆமா. மஸ்ஜித். ஃபக்கீர் மஸ்ஜித். அங்க நடந்த ஒரு நிகழ்வு தான். கண்ணியத்திற்குரிய அல்லாமா
அஷேக் அல் ஆரிஃப் பில்லா பிலாலி ஷா ஹசரத் சுகுணா. அவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பயான் பண்ணுவாங்க. ஆமா. அதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வஹாபிக்கு பிடிக்கல. அதை ஒரு நோட்டீஸ் போடுறாரு. இவங்க வந்து இப்படி பேசுறாரு, மார்க்கத்து இப்படி இல்லை அப்படின்னு நோட்டீஸ் போட்டு விநியோகிக்கிறாரு. அந்த ஜுமால சர்க்கார் பேசின ஒரு கருத்துக்கு ஒரு எதிரா கருத்து நடக்குது. எதிராக. அப்பதான் அவங்க சர்க்கார் முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு பதில் கொடுக்கணும். சரி இதுக்கு யாரு சொன்னா அவங்களுடைய கல்புல அல்லாஹ் நம்மள போட்டான். மாஷா அல்லாஹ். அதனால அவங்க நம்மள வந்து சொன்னாங்க. நீங்க வந்து பேசுங்க. வாரம் வாரம் சுன்ன ஜமாத் கொள்கை பேசுங்க. எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுவேன். வந்து பேச வேண்டியதான் உங்களுடைய வேலை. அப்படிதான் பண்ணாங்க. ஆ. ஒவ்வொரு வாரமும் மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சார். ஆமா. அந்த பள்ளிவாசல் நிரம்பி வழியும். அதுல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் ஆயிட்டா. இருக்கு. அவரு 15 இறைநேசர் வழிமார்கள் யார்? ஒரு 15, 16 ஆமா, ஆமா. தலைப்புகள்ல பேசுனீங்க. வழிமார்கள் யார்? அதே மாரி ஜியாரத் மாணவி பயணம், வழியில் மதுஹப் மதுஹப் சட்டங்கள், சட்டங்கள். ஜியாரத் அவசியமா, ஆமா. சுவனத்து சுந்தர நபியின் சுவனத்து பெற்றோர்கள், பெற்றோர்கள். மாணவியின் மறைமுக ஞானங்கள், ஆமா, ஆமா. இப்ப நிறைய இன்றும் வாழும் இறை இன்று தூதர் வாழும் இறை தூதர். அப்படிலாம் அது பேசுவாங்க. ஆரம்பத்துல பேசும்போது சார், நான் அந்த இதுல நம்ம வந்திருக்கோம். அது மக்ரிப் டு இஷா நடக்கும். அங்க நடக்கும்போது ஒரு பாதி செஷன் 45 மினிட்ஸ் நீங்க பேசுவீங்க. ஒரு 1/4 மணி நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். அந்த 2 வாரம் வந்து அந்த பிரச்சனை பண்றதுக்காகவே சில பேர் ஆமா. வந்ததுனால, அது 3வது வாரங்கள்ல இருந்து ஸ்டாப் பயான் பண்ணாங்க. மட்டும். கரெக்ட். ஆனா அந்த விஷயங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து டேப் ரெக்கார்டர் தான். இன்னைக்கு ஆமா. இருக்கிற மாரி இல்ல, ஆமா. இதெல்லாம் இல்ல, வந்து இல்ல. இல்ல. ஆமா. அது இவங்க சூரத் கனி ஹாஜர் அவங்க தான் ஃபுல்லா ஆமா, ரெக்கார்ட்லாம் ஆமா. பண்ணி பண்ணி மாஷா அல்லாஹ் மக்கள் மத்தியில கொண்டு விநியோகிச்சாங்க. போயதுல கொண்டு போய் ஒரு சேர்த்தாங்க. டேப் ரெக்கார்டு, எப்படி சிடி. இன்னைக்கு பென் அது டிரைவ் சரி எல்லாம் இப்போ வந்தது வந்தது. தான். அப்போ வந்து சிடி இருந்தது. அதுல கேள்வி பதில் நிகழ்ச்சி 2 தாங்க சொன்ன மாரி 2 வாரம் நடந்தது. நடந்ததல்லவா? அதுக்கு பிறகு குழப்பம் பண்ணி அத நிப்பாட்டினாங்க. ஆமா. ஏன் குழப்பம்னா, என்ன இது கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறது நமக்கு சொந்தமானதாச்சே! இத போய் இவங்க எப்படி கையில அவங்க எடுக்கலாம்? காப்பிரைட்ஸ் வாங்கிருக்காங்களா? ஆமாமா. அவங்க வந்து எப்பவும் அப்படித்தான். கேள்வி பதில்லாம் நாங்க தான். குர்ஆன் ஹதீஸ்னா நாங்க தான். அப்படி ஒரு பிரமைய தோற்றுவித்தாங்க. இப்படி செஞ்ச உடனே கொண்டு அதனால ஒரு குற்றம். அப்ப நமக்கு சொன்னாங்க, நம்முடைய நோக்கம் நிறைவேறணும். சத்தியத்த மக்களும் இருக்கணும். அதான் நோக்கம். கேள்வி பதிலாகத்தான் இருக்கும்னு என்ன இருக்குது? கேள்விய நாமே உருவாக்கி நாமே பதில் சொல்லலாம் தானே! நம்ம வந்து நம்ம நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தான் வஹாபிகளுக்கு ஆமா. மத்தியிலும் ஒரு சிந்தனை வந்துச்சு. ஒரு விழிப்புணர்வு. அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் இல்லாம இவங்களும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் ஹதீஸ தானே சொல்றாங்க. இது பிற வஹாபிய சிந்தனை உள்ளவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஆங்காங்க சென்னை முழுவதும் வஹாபிகளும் கூட வந்து ஆஜரானாங்க அந்த கூட்டத்துக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா சார், நான் பார்த்த அளவுக்கு அவங்களுடைய இந்த பேச்சுடைய இந்த ஸ்டைல் அந்த போங்குற ட்ரெண்ட் சொல்லுவோம். அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ம். எடுத்தோனே அல்ஹம்து, ஹம்து, ஸலவாத்லாம் ஓதிட்டு, ம். எடுத்தோனே அந்த டாபிக்கு டைரக்ட்டா போயிருவீங்க. இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன்ல இந்த இது. இதுக்கு ஹதீஸ் என்ன சொல்லுது? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருமதியில பதிவு அதுக்கடுத்து தான் இந்த கேள்விக்கு வந்து இந்த கேள்வியில இப்படி இருக்குது. அவங்க இந்த குர்ஆன் ஆயத்துல இப்படி சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் குர்ஆன்ல இப்படி இருக்குது. இதுக்கு ஹதீஸ்க்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஹதீஸ் குர்ஆன் மூலமாகவே சொல்லும்போது தான், இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் லிங்க் ஆகுது. அப்ப அவங்களும் அந்த அசத்திய கொள்கையில இருக்கிறவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம சொல்ற குர்ஆன் ஹதீஸ் என்ன? இவங்க சொல்ற குர்ஆன் ஹதீஸ் என்னன்னு வந்திருக்கலாம். உண்மதான். அதுதான் மாற்றமே. அதே பிலால் ஷா சர்க்காருடைய இது ரோல். பங்களிப்பு மகத்தானது. மறக்க முடியாதது. இப்ப இந்த சுன்னத் ஜமாத் கொள்கைய வந்து தாங்க தமிழகம் முழுக்க சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து எல்லா இடங்களுக்கும் போய் பேசுறீங்க. ரைட் உலகம்ல. தமிழகம் இல்லாத வேற மாநிலங்கள் இந்தியாவுல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், இல்ல சர்வதேச அளவுக்குலாம் போயிருக்கிறீங்களா? ஆமா, ஆமா. இறைவனுடைய அருளால பல நாடுகளுக்கு போகிற வாய்ப்ப இறைவன் நமக்கு தந்தான். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், புருணை, மியான்மர், இப்படி அபுதாபி, துபாய் இப்படி பல நாடுகளுக்கு போனோம். அதுல குறிப்பா சொல்றதா இருந்தா இலங்கைய தான் சொல்லுவேன். இலங்கை தான். நான் எப்பவுமே சொல்றது இலங்கைக்கு போனா, என் தாய் திருநாட்டிலிருந்து தந்தை நாட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. தாய் திருநாடு இந்தியா. தந்தை நாடு இலங்கை இலங்கை. தானே. ஆதம் அங்க தான் அங்க இறங்குனாங்க தான். அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி அங்க போவேன். அந்த மக்களுக்கு மத்தியில நல்ல மாற்றம். இலங்கை சார்ந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய மாற்றத்த உண்டு பண்ணது. மாநிலம்னு எடுத்துக்கிட்டா பாம்பேய எடுத்துக்கொள்ளலாம். பாம்பேல சீத்தா கேம்ப்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து தமிழ் பேசும் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஓ! அந்த ஏரியா. அந்த அந்த ஏரியாக்குள்ள போனீங்களாக்கா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாரி தான் இருக்கும். ஓகே. கடத்தெருவு அங்க இங்கன்னு போனா எல்லாம் தமிழா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பாம்பேல இருக்கிறோங்கிற உணர்வே இருக்காது. அங்க உள்ள மக்கள்லாம் அந்த கல்லிடைக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை ஆமா. அந்த பகுதி மக்கள் நெறைய இருக்கிறாங்க. அங்கேயும் இந்த வஹாபில உட்காந்துக்கிட்டு, எல்லாம் முன்னோர் காலத்த நீங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க.
குர்ஆன் எங்க படிங்க நாங்க தான் பண்றோம்னு அந்த மாதிரி இங்க இருந்த பேச்சாளர்கள், வஹாபிய பேச்சாளர்கள் அழைத்து வந்து அவங்க பேச்சு நடத்தணும்னா, நம்ம மக்கள்லாம் கூனி குறுகி இருந்தாங்க. சுன்ன ஜமாத்துல உறுதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இவங்க குர்ஆன் ஹதீஸ்ங்கிறாங்களே, நம்ம முன்னோர்கள தான் பின்பற்றோங்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி இருந்தாங்க. நம்மள அழைச்சது பிறகு, ஏங்க நீங்களும் குர்ஆன் ஹதீஸ் தாங்க நீங்களும் அல்ல. நீங்க நீங்க நம்ம தான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றீங்க. அவங்க தான் இப்னு அப்துல் வஹாபையும், இப்னு தய்மிய்யாவையும் பின்பற்றாங்க. நம்ம தான் குர்ஆன் ஹதீஸ பின்பற்றோம். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கருத்த சொல்லி குர்ஆன் ஹதீஸ் சொன்னோம். நம்ம மக்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல. நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ம். இப்ப அங்க வந்து வஹாபிஸ் அப்படியே குறைஞ்சு போச்சே. குறைஞ்சிருச்சு. பெரிய மாற்றங்கள் வந்திருக்குங்களா சார்? பெரிய மாற்றம். மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு இளைஞர்கள்லாம் வருடந்தோறும் மீலாது நபி பெருவிழா நடத்துறாங்க. ஆ. கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாங்க. நடத்துறாங்க. ஆமா. வந்து கேளுங்க. முன்னால அவங்க கேள்வி கேட்கணும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம நம்ம மக்கள் வாங்குறாங்கிறாங்க. ஓகே. இப்ப நம்ம மக்கள் அவங்கள கேள்வி கேட்கிற நிகழ்ச்சிக்கு போறாங்க. போறாங்க. டோக்கன அளந்து குடுக்குறாங்க. நம்ம மக்கள் வந்துட்டா. நீங்க ஒண்ணு தான் கேட்கணும். அது மேல போகக்கூடாது. ஏன்னா கேட்கணும். மாத்தி கேட்டுருவாங்களாம். கேட்டு அந்த அளவுக்கு சரி, ஒரு சரி. மாற்றம் ஏற்பட்டிருக்கு சீதா கம்பி ஓகே. ஏரியாவுல. ஆமாமா. இப்ப நீங்க அந்த முன்னெடுத்திருக்கிற இந்த பயணங்கிறது சத்திய கொள்கை, அசத்திய கொள்கை இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதுல ஆனா உங்களுடைய பேச்சுல இப்ப இந்த கலந்துரையாடல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பயான் நிகழ்வுலயும் சரி, ஒரு 1 மணி நேரம் நீங்க பேசுனீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து வஹாபிகள் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்றீங்க. ம். இது சரியா? இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வஹாப்ன்ற ஒரு என்ன எதனால இவங்கள இந்த டெர்ம் நீங்க காயின் பண்ணி இப்படி பேசுறீங்க? கரெக்ட். வஹாபிகள் அப்படிங்கிறது இவங்கள அடையாளப்படுத்துவதற்காக சொல்றது தான். சுன்னி ஜமாத்து கொள்கைக்கு மாற்றமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுக்கு ஒரு பேர் வேணும் அல்லவா? ம், ம், அவங்கள தான் வஹாபிகள்ங்கிறோம். வஹாபிகள் அப்படின்னு நம்ம சொல்வதற்கு காரணம் என்ன? இங்க மட்டும் சொல்லல. இப்ப ம். நம்ம மட்டும் இது சொல்லல. உலக அளவில இந்த சிந்தனை கொண்டவர்களை வஹாபிகள்னு தான் ஓ! சொல்றாங்க. அரபி நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். அரபி பத்திரிகைலாம் பார்த்தா தெரியும். அப்படி டிக்ஷனரிகள் எடுத்து பார்த்தா தெரியும். வஹாபி அ. அப்படி போட்டு அதுக்கு விளக்கம் போட்டிருப்பாங்க. எல்லா டிக்ஷனரிலயும் அரபி டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரிலாம் இருக்கும். அந்த கருத்த முன்வைக்கிறோம். இங்க யாரும் வைக்காம இருந்தாங்க. அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதனால தான் நம்ம எல்லா பேச்சுக்களிலும் பேச்சுக்கு பேச்சு வஹாபி வஹாபிம்போம். ம். மக்கள் மனசுல ஆழமா பதியணும். சமூகத்திலிருந்து இவங்க தனிமைப்படுத்தப்படணும். அவங்க வஹாபிகள்ப்பா அப்படி பொதுமக்களும் சொல்லணும். அதுக்காக தான். இந்த வஹாபிகள் பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்னு அப்துல் வஹாப்ன்னு ஒரு இருந்தாரு சவுதில. அ. அவரு தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம். இந்த ஓ! நச்சு கருத்துக்களை விரைவித்தது அவரு தான். இத இதெல்லாம் மக்கள் மத்தியில புகுத்துனவரு. ரொம்ப தீவிரவாத போக்கு கொண்டவரு. ம், ம். இந்த சுன்னி ஜமாத் கொள்கையில் உள்ளவங்களை எல்லாம் அழிக்கணும், ஒழிக்கணுங்கிற அந்த இந்த இதுல இருந்தாரு. மோசமான சிந்தனை கொண்டவராக அவர் இருந்தாரு. மன்னர் சவுதுடைய காலத்தில இருந்தாரு. அதனால அரசருடைய செல்வாக்கு அவருக்கு இருந்ததுனால, அந்த கொள்கை மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுல அவர் ஓஹோ! கணிசமான வெற்றி அடைஞ்சாரு. ஏன்னா அரசாங்கமே அவர் கையில இருக்குதுல்ல. ம், அந்த ம். கொள்கை தான் இன்னைக்கும் சவுதியில வாழையடி வாழையாக வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் அதுதான். ஆமா. அந்த பாருங்க. இப்னு அப்துல் வஹாப் அவருடைய பேரு முஹம்மது தான். ஆ. வாப்பா தான் அப்துல் வஹாப். அப்ப ஏன் அந்த முஹம்மத வச்சு சொல்லல? ஏன் முஹம்மது கண்மனாம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு வஸல்லம் அலைஹி பேராவும் வஸல்லம். இருக்குதே. அத வச்சு முஹம்மதுன்னு சொல்ல முடியுமா? அ. அதுக்காக தான் வஹாபி. இப்படி சொல்லும் பொழுது வஹாபில கோவம் வரும். எங்கள போய் வஹாபிங்கிறாருன்னு. ஆமா அவங்கள புண்படுத்துற மாரி இருக்கும். அதனால. அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இதுல வேற செப்பக்கட்டு கட்டுவாங்க. நம்ம வஹாபி சொன்னா, எங்கள வஹாபின்னு தானே சொல்றாங்க. சொல்லட்டுமே. வஹாபி என்பது இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்று. அந்த வஹாப். வஹாப்ங்கிறது. எங்களை வஹாபி என்றால் இறைவனை சார்ந்தவர். அப்படிதானே சொல்றாங்க. ஓ! அப்படின்ட்டு சொல்லுவாக. அப்ப நான் சொன்னேன், சரி உங்களுக்கு அப்ப அந்த அர்த்தம் தானே. அப்ப ஏன் கோவப்படுறீங்க நான் வஹாபின்னு சொன்னா? நீங்க கோவப்பட சந்தோஷப்படணும்ல. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். இந்த அர்த்தத்தில நம்ம சொல்லலன்னு. சொல்லலன்னு. அது அப்படி அர்த்தம் இருக்குது இருக்கு. தான். நம்ம இந்த அர்த்தத்திலே அவங்கள சொல்றோம். அவங்களுக்கும் தெரியுது. ஆமா. ஓகே, ஓகே. சரி. அதனால தான் அவங்களுக்கு கோவம் வருது. எங்கள அ. வஹாபின்னா. ரொம்ப கோவம் வருது அவங்களுக்கு. அந்த விவாதங்கள்ல கூட இளைஞர் விவாதத்தில கூட எங்கள வஹாபி அப்படின்ட்டு நீங்க எப்படி சொல்றாரு. சொல்லலாம்ன்னு அவரு சொல்றாரு. ஓகே. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்த வந்து பாதிக்குது. சரி. நமக்கு நோக்கம் அதுதான். அதுதான் சரி. அடையாளப்படுத்தணும் அல்லவா? இன்னொன்னு சார் உங்களுடைய பயான்ல வந்து 2 விஷயங்கள். அதான் இந்த இந்த சிலரை அதிகமா பயன்படுத்துவீங்க. அ எந்த இதா இருந்தாலும் நீங்க பேசும்போது வந்து ஒரு ரசிக்கிறதுக்காண்டி சில காமெடிகள் சொல்லுவீங்க. அந்த மாரி மோஸ்ட்லி நீங்க அக்கீதா சார்ந்த பயானு, இல்ல பொது பட்டமளிப்பு விழா, இப்போ பல இடங்கள்ல பேசும்போது வந்து அந்த காமெடி வந்து இடையில அந்த மாரி நீங்களே ரசிச்ச காமெடி ஏதாவது அவரு சிரிப்பு அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா சார்? இருக்கு. அதாவது பல இது இருக்குது.
குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா ஒரு விஷயம் சொல்லலாம். இது நீண்ட காலமா சொல்லிட்டு வர்றேன் என்னால. மற்றபடியெல்லாம் காமெடிகள்லாம் கொஞ்ச காலம் சொல்லுவோம். அதை விட்டுருவோம். இன்னொரு காமெடி சொல்லுவோம், விட்டுருவோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்ப நீங்க கேட்டதுனால, இது நீண்ட காலமாவே இந்த காமெடி இருக்குது. 1 ஒரு ஆளு பஸ்ஸில ஏறுனாரு. அரசாங்க பஸ். ஏறி உட்கார்ந்த உடனே முன்னால திருவள்ளுவருடைய ஃபோட்டோ இருக்கு. அது யாரோட ஃபோட்டோன்னு இவருக்கு தெரியல. தெரியல. ஏன்னா மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத ஆள் இவரு. அதனால யாரோட ஃபோட்டோன்னு தெரியல. அதனால பக்கத்துல உள்ளவர்ட்ட கேட்டாரு. "ஏங்க இது யாருடைய ஃபோட்டோன்றாரு." அந்த ஆளுக்குன்னு தெரியல. தெரியலன்னு சொல்லலாம் சரி. தானே! ஆனா தெரிஞ்ச மாரி பதில் சொன்னாரு. "இது இந்த பஸ் ஓனருடைய ஃபோட்டோ" அப்படின்னு சொன்னாரு. அடுத்து கேட்டாரு இவரு. "ஏங்க அவர் ரொம்ப கவலையா இருக்கிறாரு ஃபோட்டோவுலன்னு." அதுக்கு அந்த ஆள் விளக்கம் குடுத்தான். "பஸ் நஷ்டத்துல ஓடுதாம்" அப்படின்னு சொல்லி. இது இது 1. அதேபோல இன்னொரு ஒரு நகைச்சுவை இருக்குது. ஒரு ஆசிரியரு மாணவர்கள்ட்ட வேர்ல்டு மேப் உலக வரைபடத்த காமிச்சு கேள்வி கேட்கிறாரு. ஒரு ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டாரு. "நீங்க வா" அப்படின்றாரு. அவன் பேரு கமால் பாட்சா. "கமால் பாட்சா அங்க வா" அப்படின்றாரு. வந்தான். "இந்த மேப்ல அமெரிக்கா எங்க இருக்கு கண்டுபிடின்றாரு." கரெக்ட்டா காமிச்சான். "இதுதான் சார் அமெரிக்கான்டு." "சரி போய் உட்கார்றா" அப்படின்றாரு. அடுத்து ஒரு மாணவன் எந்திரிக்க சொன்னாரு. "நீங்க வாடா." வரலாற்று ரீதியான கேள்விய கேட்டாரு. "அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்?" இவன் அவசரமா சொன்னான். கமால் பாட்சா அப்படின்ட்டான். ஏன்னா கமால் பாட்சாவ சொல்லியிருப்பானா? அப்படி அத வச்சுக்கிட்டான். இன்னொரு ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டு, "இந்த மேப்புல எங்கடா இந்தியா இருக்குது? கண்டுபிடிடான்றாரு. காட்டுறா" அப்படின்றாரு. அவன் சொல்லாவிட்டாலும் பரவால்ல, அழுவ ஆரம்பிச்சுட்டான். "டேய் கேள்வி பதில் தெரியலன்டா, தெரியலன்னு சொல்லு. தெரியலன்னு அதுக்கு ஏன் சொல்லிடு. அழுவுற?" அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், "என் உயிரே போனாலும் என் தாய் திருநாட்டை காட்டிக் கொடுக்க மாட்டேன் சார்" அப்படின்னான் அவன். அப்போ நாட்டுப்பற்று அவன் அந்த அந்த மாரி அவன் மாரி விளங்கி வச்சிருப்பாரு. வச்சிருக்கிறான். சரி, சரி. அப்படி மாரி அது இன்னும் அது மறக்க கொஞ்சம் முடியாது. ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே வர்றேன் அது இத. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இடைங்க ஆமா, அந்த ஆமா. பையன்ல இருந்து. ம். அ அடுத்தது சார், இப்ப நீங்க இந்த சுன்னத் ஜமாத்து அப்படின்னு சொல்லி போறீங்கல்ல, இப்ப இந்த சுன்னத் ஜமாத்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகள்ல தாங்க இறங்கியிருக்கிறீங்களா? ஏன்னா இப்ப அங்கங்க ஸ்கேட்டர்டா அங்கங்க தனித்தனியா அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அமைப்புகள் ஆரம்பத்துல சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைன்னு சொல்லி ஒன்று இருந்தது. அ, நோக்கமே அதுதானே. அ, இந்த பேரு அறிவிக்கும். சுன்னை ஜமாத் ஐக்கிய பேரவை. ஆ ஐக்கியம் வருது. ஆமா. எல்லாத்தையுமே ஒரு கொடியின் கீழ தான் கொண்டு வரணும். ஒரு அமைப்பின் கீழ கொண்டு வரணும். நம்ம எல்லாம் ஒரே சக்தியாக இருக்கணும். ம். அது நமக்கு பலம். நம்ம பிரிஞ்சு கிடக்கக்கூடாது. அது பலவீனமாயிரும். அந்த நோக்கத்துல தான் அந்த பேரே குடுத்தோம். சுன்னை ஜமாத் ஐக்கிய பேரவைன்னு. ஆனா அது சாத்தியம் நம்ம நோக்கம் அதுவாக இருந்தாலும் சாத்தியம் ஆனா இல்லாம இந்த தான் சுன்னத் ஆச்சு. ஜமாத் அந்த ஐக்கிய பேரவை ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு வெற்றி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனீங்க. ஆமா, ஆமா. தஞ்சாவூர் சைடுல. ஆமா, ஆமா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலா வந்து மாநாடு நடத்துவாங்க. நீங்க வெற்றி மாநாடுன்னு அதுக்கு எதுக்கு பேர் ஆமாமா. சூட்டப்பட்டீங்க? அது வந்து ஒரு பிரம்மாண்டமான இதுல இருந்துச்சு. பிரம்மாண்டமான. தமிழகத்துல இருந்து மாஷா அல்லாஹ் எல் வெ பயங்கரமான கூட்டங்கள் ஆமா. நெறைய வந்தாங்க. அது ஏன் அது வெற்றி மாநாடுன்னு அது நடத்துனீங்க? அது நம்ம களியக்காவிளை விவாதத்துக்கு பிறகு தான் அது நடந்தது. அந்த விவாதத்தில இறைவன் நமக்கு வெற்றிய குடுத்தான். அதனால சுன்னி ஜமாத் வெற்றி ஓ! மாநாடுன்னு பேரே சரி, சரி, சூட்டணும். சரி, சரி. நாங்க சொன்ன மாரி எல்லா ஊர்கள்லேருந்து வந்தாங்க. வேன்கள புடிச்சு வந்து நிரம்புனாங்க. ஏன்னா, மக்கள் மத்தியில அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்துச்சு. சுன்னி ஜமாத்திற்காக வேண்டி இப்படி செய்யக்கூடிய சரி. யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்படி எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்த நம்ம நடத்தலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆலிம் பெருமக்கள்லாம் ஆமா. அந்தந்த ஊர்ல ஆலிம் பெருமக்கள் தங்க மஹல்லாவுல வசிக்கிற முஸ்லிம்லாம் அழைச்சுக்கிட்டு வேனா வந்து இறங்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த இது நமக்கு கிடைத்த வெற்றிண்டு. ஏன் அந்த மாநாட்ட தஞ்சாவூர்ல நடத்தணும்? அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் இருக்கு. ம். அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால தான் இந்த வஹாபிகள் எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனாங்க. ஓ! தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம்ன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த வல்லம். வல்லத்துல தான் அவங்க நடத்துனாங்க. அதுக்கு பதிலாகத்தான் நாம இங்க தஞ்சாவூர்லயும் நடத்துன்னு சொல்லி நம்ம நடத்துனோம். அதுக்கு இறைவன் பல உதவிகளை செஞ்சான். அந்த இடத்துக்கு சொந்தக்காரு அவரு சுன்னத் ஜமாத்காரு. ம். அவராவே எங்க இடத்துல வச்சு நடத்துங்க. ஓ! எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன்ட்டு. இது இறைவனுடைய ஏற்பாடு தான். அவங்க வள்ளத்தில் நடத்துனாங்கல்ல. அ அந்த வள்ளத்துல நடத்தும்போது காபா மாரி ஒண்ணு கட்டுனாங்க. இப்ப காபா அங்க இருக்குதுல்ல மக்காவுல. மக்காவுல இருக்குது. அதே சைஸ் உயரம், அதே சைஸ் அகலம். அந்த மாதிரி. இத பார்க்கறதுக்கு நெறைய பேர் போனாங்களே. அதுதான் அவங்களும் நோக்கம் போல. இப்படி கட்டி வைப்போம். அங்க போய்ல பார்க்கணும். எல்லாருக்கும் முடியுமா? இங்க போய் பார்த்துட்டு வரலாம். நெறைய பேர் வருவாங்கன்னு ஆ. தான் இவங்களும் அப்படி செஞ்சு வச்சாங்க. பொதுமக்களும் சரி பார்த்துட்டு வருவோமே, காபாவாமே அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. நோக்கம் இதுதான். அ இந்த மாநாடு தோல்வி அடைஞ்சு போச்சு. 2 நாள் நடத்துனாங்க. ம். ஏன் தோல்வி அப்படின்னு சொன்னா, தண்ணீர் தட்டுப்பாடு. 2 நாள் நடத்தலாமா? முன் யோசனை இல்ல. லா ஆயிரக்கணக்கான மக்கள கூப்பிடுறாங்க. 2 நாள் நடத்துறோம். இங்க தங்குவாங்க. தண்ணி வசதி வேணும். அப்படின்னு யோசிக்காம 2 நாள் நடத்துனால, அங்க வந்த மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.
அப்பதான் நான் கூட சொன்னேன், இந்த வஹாபிகள் எல்லாம் பொய்யர்கள். அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒண்ணு அடையாளம். ஏன்னு கேட்டா, உண்மை கஅபா அங்க மக்காவுல. மக்காவுல இருக்கு. பொய் கஅபா இங்க. இங்க அந்த உண்மை கஅபா இருக்கிற இடத்துல தண்ணீர் இல்லாதபோது இறைவன் தண்ணீர குடுத்தான். அதான் ஜம்சம் நீர் விட்டு. ஜம்சம் நீர். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்காக தானே ஏதோ அங்க இங்கேயும் போனாங்க. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா ஜம்சம் நீர் கொடுத்தா கொடுத்தான். இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் குடி. அன்றாடம் உபயோகிக்கிறாங்க. அங்க ஆமா. குடிக்கிறாங்க. ஊர்களுக்கு ஊர்களுக்கும் கொண்டு வர்றாங்க. லிட்டர் கொண்டு போறாங்க. கிணறு தான் அது. ஆனா குடுத்துக்கிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கிறேன். வற்றாத ஜீவ ஊற்றாது. இன்னைக்கும் கண்கூடா பார்க்குறோம். அறிவியலாளர்கள்லாம் அசந்து போறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு அசந்து போறாங்க. சரி, இறைவன் அப்படி அதிசயத்தை வச்சிருக்கான். இது எங்க? உண்மை கஅபா இருக்கிற இடத்துல தண்ணீர் தண்ணீர். இல்ல, இறைவன் தண்ணீர குடுத்தான். இவங்க பொய் கஅபாவ உண்டாக்குனாங்க. தண்ணீர் வெள்ளத்துல. இருந்த இடத்துல தண்ணீரை இல்லாம ஆக்கிட்டான் இறைவன். இது பொய் கஅபா அப்படிங்கிறத மக்கள் உணர்த்துவதற்கு நேர் மாற்றமல்ல ஆக்கிட்டான். ஒண்ணு. அதனால தான் அந்த நேரத்துல நான் சொல்றது, இவங்க வள்ளத்தில் எழுச்சி மாநாடு அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. இது பள்ளத்தில் நடந்த வீழ்ச்சி மாநாடு அப்படின்னு அந்த நேரத்துல மக்கள் மத்தியில நான் சொன்னேன். சரி. இதான் நான் உண்மையானது. அதனால தான் இவர்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் அப்படிங்கிறத வெற்றி நம்ம அங்க மாநாடு. இப்ப அந்த சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்ந்து நடத்தும்போது வெற்றி மாநாடுல லட்சக்கணக்கான சுன்னத் ஜமாத்தினர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. ஆனா, இந்த சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை வந்து இன்னைக்கு இல்ல. அது பிரிஞ்சிருச்சு அது. அது இன்னைக்கு செயல்படுத்த முடியல. அந்த பிரிவினைக்கு ஏன் இன்னைக்கு அது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைன்னு இல்லாம, இன்னைக்கு சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நீங்க அதுக்கு நிறுவனரா இதா இருக்கிறீங்க, தலைவரா இருக்கிறீங்க. சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையிலிருந்து ஏன் பேரியக்கமா மாறுச்சு? மாறிச்சு. அது காரணம் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையில இருந்த சில நிர்வாகிகள் இந்த அமைப்பை விட்டும் போவதற்கு காரணமா இருந்தாங்க. சில கருத்து வேறுபாடுல இருந்தாங்க. ம், ம். அதனால ஒட்டுமொத்தமா பயணிக்க முடியல. ஒற்றுமையோடு பயணிக்க முடியல. அதனால தான் சரி வேணாம். நீங்க உங்க கருத்துல இப்படி இருக்கிறீங்க. எங்க கருத்து இப்படி இருக்குது. நீங்க இந்த அமைப்பை நீங்க நடத்துற மாரி நீங்க நடத்துங்க. நமக்குள்ள பிரச்சனை வேணாம். ம். ஏன்னா சண்டை போடுறது பெருசு இல்லையே. ம், அது ம். வேடிக்கை பார்க்க நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்காங்களே. உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு. இது சொல்லிக்கிட்டு 4 பேருக்கு மத்தியில பத்திரிகை எழுதிக்கிட்டு அதுக்கு தேவையில்லை. நீங்களும் சுன்னத் ஜமாத்து, நாங்களும் சுன்னத் ஜமாத்து. சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு. அதனால நீங்க பயணிக்க விரும்புனா இந்த அமைப்பை வச்சு பயணிங்க. நாங்க வேற அமைப்ப வச்சு பயணிக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம். அதையும் சொல்லிக்கிட்டோம். நீங்க சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பாக ஒரு மாநாடு நடத்துங்கள எங்கள கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பா ஒரு கூட்டம் நடத்துறோமா, உங்கள் அழைப்பு நீங்க வாங்க. அப்ப இந்த ஆமா. ஏற்பட்ட நிர்வாக மனசு அடிப்படை. நிர்வாக நிர்வாகத்தினுடைய அடிப்படையில. அடிப்படையில தான் பிரிஞ்சது. ஆமா. நாம கருத்து வேறுபாட்டோட இருக்க தேவையில்ல. இல்ல. சரி, சரி. தனித்தனியா இயங்குவோம் அப்படிங்கிறது சுன்னத் ஜமாத் பேரியக்கம். சரி, சரி. சுன்னத் ஜமாத் பேரியக்கம்னு பேர் வந்ததே சில பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த வஹாபி இயக்கங்களை சார்ந்தவங்கலாம் அவங்க ஒரு பேரை வச்சிருப்பாங்க. ம், ம். அவங்க சொல்லும் பொழுது நமது பேரியக்கத்தின் சார்பாக அப்படிம்பாங்க. ஆ. ஆனா பேரு வேற, அமைப்பின் பேரு வேற. பேரியக்கத்தின் சார்பாக அப்படிம்பாங்களா? இப்ப அப்படி இல்ல. எங்க அமைப்பின் பெயரே பேரியக்கம். ஆமா. அப்படின்னா, இப்ப சுன்னத் ஜமாத் மக்கள ஒரு ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாததுல நம்ம தோற்று போயிட்டோமோ? உண்மை அப்படிதான். அது இங்க தமிழகம் மட்டுமல்ல. ம். இந்தியாவா இருந்தாலும் அப்படிதான். உலக அளவில் இருந்தாலும் சரிதான். ஒரு தலைமைங்கிறது இயலாத காரியம். நடக்காது. நம்ம பார்க்குறோமே. ம். இப்போ உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் எங்க இருக்குதா? இல்ல. அப்படி கிடையாது. வாய்ப்பு இல்ல. அதேபோல இந்தியா முழுமைக்கும் இல்ல. முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் வாய்ப்பு இல்ல. அதே போல தான் மாநிலத்திலும். அவங்கவங்க தலைமைன்னு ஒண்ணு இருக்காது. அவங்கவங்க இயங்கலாம். அது ஒரு வகைக்கு நல்லது தான். அவங்க தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவங்க ஒரு சார்பாக செய்றாங்க. மக்களை சேவையாற்றுவாங்க. நாமும் ஒரு இதுல நம்ம தகுந்தவாறு சேவையாற்றுவோம். எல்லாம் ஒரு நன்மையாகத்தான் முடியும். இப்ப ஆரம்பத்துல இந்த அசத்தியவாதிகள் உள்ள வரும்போது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுன்னத் ஜமாத்தினர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களும் ஒற்றுமை இல்ல. ஹனஃபி இருக்கிறாங்க, ஷாஃபி இருக்கிறாங்க. தமிழகத்துல பெரும்பாலும் 2 மதுஹபுகள் தான் இருக்கிறாங்க. இவங்க குரான், ஹதீஸ ஃபாலோ பண்ற மாரி இல்ல. இந்த மாரி மதுஹபுகள தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம்னா, எல்லா பிரிஞ்சு கிடக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம். வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு அவங்க பல்வேறு தரப்பு அமைப்புகளா, இயக்கங்களா பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இது அவங்களுடைய இது. இப்ப நம்ம சத்திய கொள்கைன்னு நம்ம வாதிடுறோம். நம்ம சத்திய கொள்கைக்கு பேசுறோம். இவ்வளோ தூரம் சத்திய கொள்கைக்காக வேண்டி இவ்வளோ இருக்கும்போது, இந்த சுன்னத் ஜமாத்திலே பல அமைப்புகள் இருக்கத்தானே செய்யுது. இப்ப அவங்கள நம்ம கை நீட்டி சொல்ல முடியாது. உங்கள்ட்ட பல அமைப்புகள் இருக்கும்போது, இப்ப சுன்னத் ஜமாத்லயும் ஹக்கான இந்த கொள்கையில அமைப்புகள் பிரிஞ்சு தானே இருக்குது. அவங்க ஆரம்பத்துல ஷாஃபி, ஹனஃபி அப்படிங்கலாம் சொல்லத்தான் செஞ்சாங்க. ம்.
நான் எங்க பக்கம் வாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம். ம். நம்ம குர்ஆன் ஹதீஸ சரி. பின்பற்றோம். ஷாஃபி, ஹனபி எல்லாம் பிளவை ஏற்படுத்துது. குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குதுல்ல. அப்புறம் ஏன் ம். மதுஹபு? அப்படிலாம் சொன்னாங்க. இந்த பேச்சு சில இளைஞர்களுடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. கரெக்ட்டா தானே சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம் தானேன்னு. ஆனா அவருடைய வாதம் உடைபட்டு போனது இன்றைக்கு அவருடைய நிலைகளை ஆமா பார்த்தா. பார்த்தேன். ஆமா. ஏன்னா அவங்க இன்னைக்கு பல பிரிவுகளா பழகி இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு. நான் கூட சொல்றது சொல்லிக்கிட்டே போனா என் வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லி. ம். வாயே வலிக்குதுப்பா சொல்லிட்டு போனாக்கா. அவ்வளவு பிரிவுகள் ஆமா. ஆயிட்டீங்களே. 4 மதஹபு பெருசா பிளவுனீங்களே. இன்னைக்கு நீங்க 40ஆக 400ஆகலாம் ஆயிக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறேன். உட்கார்ந்துட்டு ஆமா. இருக்கிறீங்க. ஏன் இப்ப நானும் கேட்டேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு ஏ பிரிவுட்ட இருக்கக்கூடிய குர்ஆன் தானே பி பி பிரிவுட்ட பிரிவுல இருக்குது. இருக்குது. ஏன் ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க? ஏ பிரிவுல இருக்கக்கூடிய புகாரி தானே பி பிரிவுலயும் இருக்குது. ஏன் ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க? வெறும் ஒண்ணு தானே, ஒண்ணா சொல்ல வேண்டியது தானே. அப்ப மதஹபு அப்படின்டா குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் வேற அல்ல. இல்ல. 3வது ஒண்ணு இல்ல. ம். குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, மதுஹபு 3வது அப்படி அல்ல. குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் உரிய விளக்கம் விளக்க தான் மதுஹப். குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் ஷாஃபி இமாம் ஒரு விளக்கம் தர்றாங்க. மதுஹப்னா என்ன அர்த்தம்? மதுஹப்ண்டா பாதைன்னு அர்த்தம். பாதை தான். பாதை. அப்ப அல்லாஹ்வ நோக்கி ஹதீஸ நோக்கி கொண்டு போகக்கூடிய பாதை தான் மதுஹப். ஆமா. குர்ஆனையும் ஹதீஸையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு செல்கின்ற பாதை. பாதைதான். அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, "என்னப்பா 4 மதப்பு கூடாதுன்னு சொல்லி நீங்க 5ஆம் மதம் உண்டாக்கிட்டீங்களா?" அப்படிம்பாங்க. நான் சொல்றது இவங்க 5ஆம் மதம்னு சொல்லாதீங்க. ஏன்னா மதஹ்புங்கிறது கண்ணியமான வார்த்தை. ஆமாமா. அது இந்த கூட்டத்துக்கு பொருந்தவே செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு என்னங்க பேர் வைக்கும்? கூடாரம்னு சொல்லுங்க. அப்படிங்கிறதெல்லாம். சரி அது இருக்கட்டும். இப்போ ஷாஃபி, ஹனபி. ஷாஃபி இமாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தர்றாங்க. ஷாஃபி மதஹ்புங்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் தான். விளக்கம் ஷாஃபி இமாமுக்குரியது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் விளக்கம் தர்றாங்க. ஹனபி மதஹ்புங்கிறோம். குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றோம். விளக்கம் ஹனபி இமாமுக்குரியது. அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பல பிரிவுகளாக. இப்போ நம்ம பிரிஞ்சு இருக்கிறதும், அவங்க பிரிஞ்சதும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சுன்னி ஜமாத்து பல பேர்கள்ல இயங்குனாலும் கூட, கொள்கை வந்து பிரதானமான விஷயங்களும் ஒண்ணா தான் இருக்கும். அப்ப எல்லா சுன்னத் ஜமாத் அமைப்புகளும் ஒரே கொள்கை தான். கொள்கைன்னா இப்ப பிரதானமான இப்ப விஷயங்கள்ல. தர்கா போறது உதாரணத்துக்கு இப்ப நீங்க தர்கா ஷெரீஃப் போறதுன்னு ஒரு கொள்கை இருக்கு. ம். இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 சுன்னத் ஜமாத் அமைப்புகளும் தர்கா போறதுங்கிற ஏத்துக்குருவாங்களா? ஏத்துக்குருவாங்க. மௌலூத் வரை ஏத்துக்குருவாங்க. ஏத்துக்குருவாங்க. அப்ப கருத்தியல் ரீதியா பிரச்சனை இல்ல. கருத்தியல்ல இருக்கு. சிலதுதான். அடிப்படை விஷயத்துல இல்ல. இல்ல. சில விஷயங்கள்ல இருக்கும். ஆனா அவங்க அசத்திய கொள்கை பிரிஞ்சு கருத்தியல் ரீதியாவே பிரிஞ்சிருக்காங்க. பிரச்சனை ஒருத்தர் தொப்பி போடும்பாங்க, ஒருத்தர் போடாதம்பாங்க, ஒருத்தர் நாட்டுக்கு விரல் ஆட்டும்பாங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ மௌலிது ஓதுவது, மீலாது நபி விழா நடத்துவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் இல்முல் கைப் இருக்குங்கிறது, ஹயாத்துன் நபி, ஹயாத்துல் அவுலியா, ஹயாத்துல் அம்பியா, இறை தூதர்கள், இறை நெசலாம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. இன்றும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்கள் விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. இந்த கொள்கை. அதேபோல இறை நேசர்களிடம் உதவி கேட்பது. இவர்கள் இறைவன் மூலம் தான் நமக்கு வாங்கி தர்றாங்க. அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில. இதுவெல்லாம் எல்லா சுன்னத் ஜமாத் அமைப்பிலும் இந்த கொள்கைலாம் இருக்குது. அதுல பிரச்சனை இல்ல. ஐடியாலஜில பிரச்சனை இல்ல. ஆமா. செயல்பாட்டுல தான் ஒரு அமைப்பு. அவங்க ஒரு அமைப்பு, நம்ம ஒரு அமைப்புனா மக்களுக்கு சேவையாற்றுவதுல பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க அப்படி கிடையாது. யாரு குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னாங்கல்ல வஹாபிகள். அவங்க பிரிஞ்சிருக்கிறதே சட்டத்தின் அடிப்படையிலே தான். ஏ பிரிவு சொல்லும். ஜக்காத்து உண்டா? ஆமாங்க. ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்தா போதுங்க. பி பிரிவு சொல்லும். இல்லங்க வருஷந்தோறும் கொடுக்கணுங்க. ஜும்மாக்கு முந்தின சொன்னது உண்டா? உண்டுங்க ஒரு பிரிவு. இல்லைங்க இன்னொரு பிரிவு. சிஹர் சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? உண்டு என்று ஒரு பிரிவு சொல்லும். இல்லை என்று இன்னொரு பிரிவு சொல்லும். கண்ணேறு இருக்கிறதா? உண்டு என்ற ஒரு பிரிவு சொல்லும். இல்லை என்று இன்னொரு பிரிவு சொல்லும். இப்படி மார்க்க சட்டதிட்டங்களை சொல்றதிலேயே பல பிரிவுகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா சுன்னத் ஜமாத்து அமைப்பினர்கள் வந்து கருத்துக்களில, கொள்கைகள் அல்ல. ஒன்றுபட்டு தான் இருக்கிறாங்க. செயல்பாட்டுல பல பாதையில போறாங்க. அவ்வளோ. இப்ப இந்த கருத்துக்களை முன் வச்சு இந்த பேசுற காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லயும் ஒரு போர்டு ஒண்ணு வச்சாங்க. இங்க வந்து தொப்பி போட்டு தான் தொழுகணும், விரல் ஆட்டிட்டு தொழுகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து இதுவே ஒரு பிரிவினை மாதிரி தானே. நீங்க எழுத்துத்துறையில வரும்போது புதிய பயணம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி யூனிக்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தேதியை தேர்ந்தெடுப்பீங்க. 2/2/2002 அதுவும் அன்னைக்கு அந்த துவக்க விழா வந்து புதிய பயணம் துவக்கம் கிருஷ்ணாமட்ட பள்ளி அவங்க அந்த பள்ளியில தான் நடந்தது. அந்த புதிய பயணம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த புதிய பயணம் வந்து புனித பயணமா மாறுச்சு. கொஞ்ச நாள்ல புனித பயணமா மாறுச்சு.
இப்ப அந்த பயணம் நின்றுச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன? ஜமாலி ஹஸ்ரத் அவங்க வந்ததுக்கு பின்னால, அல்லாஹ்வ வணங்கிட்டு இருந்த இந்த சமூகத்த, தர்கா வழிபாட நோக்கி மாத்திட்டாரு. இந்த சமூகத்த ஒரு பெரிய சீர்கேடுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் அசத்தியவாதிகள் உங்க மேல வைக்கிறது. இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? அல்லாஹ்வ வணங்குறோம். இப்ப இவங்க தர்காவையும் வணங்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் இறைநேசர்களுக்குமான வித்தியாசத்த எப்படி நீங்க பார்க்குறீங்க? அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டும் கூட, அதாவது இப்ப தர்காவுல பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆணும், பெண்ணும் எந்த இடங்கள்லயும் கலக்கக்கூடாதுங்கிறது தான் ஷரியத்தினுடைய இது. இப்ப தர்காங்கிறது நீங்க சொல்ற மாரி தர்காவில் வழிபாடு, அங்க நடக்கக்கூடிய இடங்கள் அது ஓகே. இப்ப அங்கேயுமே ஆண்கள், பெண்கள் கலந்திருக்கிறாங்க. அதே மாரி இப்ப சினிமா பாடல் கச்சேரியே பல தர்காக்கள்ல நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்க